வணக்கம் நண்பர்களே, நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7ல் இன்றைக்கி போயிட்டுருக்கிற இஷ்யூ தான் ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அதாவது மாகாபா ஆனந்த், புகழ் மற்றும் கானா வினோத்தை இன்றைக்கி போலீஸ் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை வந்து இன்றைக்கி முடிஞ்ச பட்சத்தில் அவங்க 3 பேருமே அவங்க என்ன நடந்தது, அது மட்டும் இல்லாமல் செட்லியும் என்ன நடந்தது அப்படிங்கிறத விளக்கமாக மீடியாவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீடியா கேட்குற நிறைய கொஷின்ஸ்க்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஒரு ஆதங்கப்பட்டு மாகாபா ஆனந்த் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு, ஆனால் நான் எங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் பார்க்குறீங்களா, இதெல்லாம் எனக்கு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இதுக்கு காரணமான திவாகரும் அப்போது அங்கே தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஹுசைன் மணிமேகலை சொன்ன விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி குக் வித் கோமாளி செட்டில் ஹுசைன் மணிமேகலைக்கும் விஜய் பிரியங்காக்கும் ஒரு பெரிய இஷ்யூ போயிடுச்சு. அந்த விஷயத்தினாலேயே ஹுசைன் மணிமேகலை வந்து விஜய் டிவியை விட்டு ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. அந்த சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற காம்படிஷன் இருந்தாலுமே ஹுசைன் மணிமேகலை இந்த விஷயத்துக்காக மாகாபா ஆனந்துக்கு சப்போர்ட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் திவாகர் பண்ணின அந்த ஒரு கேவலமான விஷயத்துக்கு கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வைரலாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலையோட இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹுசைன் மணிமேகலை ஆல்ரெடி வந்து விஜய் பிரியங்கா கூட ப்ராப்ளம்ல இருந்தாலுமே இந்த மாதிரி திவாகர் வந்து ஒரு பொண்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது ரொம்பவும் பெரிய தப்பான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் பக்கத்தில் நிற்கும் போதே அவங்க ஒய்ஃப் கிட்ட கலாட்டா அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி அபியூசிவா பேசுறது அப்படிங்கிறது ஒரு யாராலையுமே பொறுத்துக்க முடியாத விஷயம். அந்த விஷயத்துக்கு மாகாபா அண்ணா புகழ் மட்டும் இல்லை, கானா வினோத் மட்டும் இல்லை, செட்டில் இருந்த மொத்த பேருமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு எதிராக அபியூசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்றவங்களை கண்டனம் தெரிவிச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்கள கொஞ்சம் கண்டிக்கிற விதத்தில் நடந்துக்கிட்டது ரொம்பவும் நல்ல விஷயம்தான். ஆனால் இந்த விஷயத்தை பெருசு பண்ற மாதிரி இன்னைக்கு திவாகர் நடந்துக்கிட்டது ஒரு பக்கம் சரியில்லை அப்படின்னாலும், இதுக்காக மாகாபாவும் புகழும் கானா வினோத் பக்கம் நின்னது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மேபி இந்த விஷயம் எப்படி போனாலும் பரவாயில்ல, அதுக்காக திவாகர் வந்து இந்த விஷயத்தை எவ்வளோ பெருசு பண்ணி அதை கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கானா வினோத்தோட வைஃபுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது தன்னுடைய தங்கச்சி மாதிரி நினச்சி மாகாபாவும் புகழும் அங்கே நின்னது அப்படிங்கிறது ரொம்பவும் அருமையான விஷயம். எனக்கு தெரிஞ்சு குக் வித் கோமாளி சீசன் 1ல இருந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் இந்த மாதிரி வல்கரான விஷயங்கள் நடக்கல. இது வந்து இந்த சீசனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த விஷயத்த பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளியை பார்க்காம என்னால் எப்போவுமே இருக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு எபிசோடையுமே நான் பல டைம் பார்த்த விஷயங்கள் கூட இருக்குது. அந்த விதத்தில் இப்போ குக் வித் கோமாளியை பார்க்கும்போது ரொம்பவும் வல்கராகவும் அந்த கவுண்டர்ஸ் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரியும் நான் ஃபீல் பண்ணினேன். அது மட்டும் கிடையாது, இதில் குரேஷி நம்ம பாலா அப்படின்னு சொல்லிட்டு பழைய கோமாளிஸ் இல்லாததும் ரக்ஷனோட ஆங்கரிங் இல்லாததும் எனக்கு ஆரம்பத்தில் வருத்தமாக இருந்தாலும் மாகாபா ஆனந்த் ஜோயாவோட ஆங்கரிங்கை நான் ரசிச்சுக்கிட்டு தான் வந்தேன். அந்த வகையில் இப்போ கானா வினோத்தோட மனைவியான பாக்யா கிட்ட ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி திவாகர் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. செட்டில் கிட்டத்தட்ட 30 பேர் இருந்து கூட இந்த மாதிரி ஃபன் அப்படிங்கிற பேரில் லேடிஸ் கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, தப்பான சயின்ஸை யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்பவும் கண்டிக்கத்தக்க விஷயம். அந்த விஷயத்துக்காக மாகாபா ஆனந்தும் புகழும் நின்றுக்கிறதுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க வந்து விசாரணை முடிஞ்ச உடனே மீடியாவுக்கு கொடுத்த அந்த பேட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மாகாபா ஆனந்த் வந்து ரொம்பவும் வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. இன்னைக்கு சித்திரை 1, ஆனால் நான் எங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு பொண்ணு அது என்னுடைய ஃப்ரெண்டோட மனைவி, அது ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன். அது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பரவாயில்ல. நான் வந்து உண்மையாக அங்கே என்ன நடந்துச்சோ அதை தட்டி கேட்டேன். அதுக்காக நான் இங்கே இல்லை, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கூட போகணுன்னாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாகாபா ஆனந்த் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது ஒரு லேடிஸுக்கு நடந்திருந்தா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? அந்த மாதிரி தான் நானும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி மாகாபா ஆனந்த் பேசின விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கும் போது அதுக்காக ஸ்டாண்ட் எடுத்து எல்லாருமே நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு அதுக்காக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சிடபிள்யூசி டீம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஹுசைன் மணிமேகலை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் இருந்த
ஃபைட்டுக்கு அப்புறமேலு அவங்க இந்த மாதிரி சிடபிள்யூசியோட விஷயத்தில் ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. அவங்க ரிலீவ் ஆகி போனது ஃபேன்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அவங்க இல்லாத சிடபிள்யூசி அந்தளவுக்கு நல்லால அப்படின்னு தான் ஃபேன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. செஃப் வெங்கடேஷ் பட்ல இருந்து குரேஷி, பாலா, சிவாங்கி, ஹுசைன் மணிமேகலை இந்த வகையில் இந்த ஆர்டரில் ரக்ஷனும் இன்னைக்கு சிடபிள்யூசி விட்டு போயிருக்கிறத நினச்சா எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. சிடபிள்யூசியோட ஃபேன்ஸ்க்கு இது பெரிய வருத்தத்தையே கொடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் பிரியங்காவுக்கும் ஹுசைன் மணிமேகலைக்கும் நடந்த அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி மணிமேகலை பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இணையதளத்தில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. சின்ன மருமகள் சீரியல் ஆக்ட்ரஸான ஸ்வேதா வந்து ரொம்பவும் கண்ணீரோட ஒரு வீடியோ பதிவை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து ரொம்ப தப்பானவ அப்படி, அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட என்னை தொடர்பு பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு அசிங்கமாக இல்லையா? பல தடவை கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியே, என்னை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி நான் கோர்ட் படி ஏறி இறங்கியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த கேஸ் ஹியரிங் இருக்கும்போது ஷூட்டிங்கில் பெர்மிஷன் கேட்டுட்டு வர வழி உனக்கு என்னன்னு தெரியுமா? ஏன்னா உனக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணின செலவுக்காக நான் இது நாள் வரைக்கும் கடன் கட்டிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறனோ அதை விட அதிகமாக உன்னுடைய கடனுக்காக அந்த கடனை கட்டிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாது, ₹1 சம்பாரிச்சாதான் அதனுடைய அருமை தெரியும். நீ இது வரைக்கும் ₹1 கூட சம்பாதிக்கல அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு மொத்தமும் இப்போ உன்னுடைய கடனை தான் நான் கட்டிட்டு இருக்கேன். அது எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ எனக்கு இந்த சீரியலில் வாய்ப்பு கிடைச்சதுனால இதெல்லாம் எனக்கு சரியா போச்சு. ஆனால் நான் எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருக்கேன், மனநிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. இன்னைக்கு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஸ்வேதா மூலமாக தான் ஆதியை தெரியும். எங்களுக்கு ஸ்வேதா ஃப்ரெண்டாக இருந்ததுனால மட்டும்தான் ஆதியை நாங்கள் ஃப்ரெண்டாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்னத்திரை செலிபிரிட்டிஸும் சொல்லும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாகவும் அவமானமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். தாமரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்க ஃபோனில் எல்லா விஷயமும் அவங்கள விட உனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். உன்னை ஒரு தம்பி மாதிரி நினச்சி தானே அவங்க அந்த ஃபோனை உன் கையில் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலுக்கு நீ பண்ணின நன்றி கடன் ரொம்ப அருமையாக இருக்குது. நீ தாமரையோட லைஃப்பில் மட்டும் கிடையாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸான எல்லாரோட லைஃப்லையும் நீ விளையாடிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் ரொம்ப சீக்கிரம் நீ மாட்டிக்குவ. கண்டிப்பாக உன்னால் ரொம்ப நாள் வெளியில் இருக்க முடியாது. ஏன்னா உண்மை அப்படிங்கிறது ரொம்ப நாள் மறைஞ்சிருக்காது. உன்னால நான் எத்தனை தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா நீ ஒரு நாள் மாட்டுவ. அது மட்டும் இல்லாம இந்த டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை நான் என்னுடைய விருப்பப்படி தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டா ஸ்வேதா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க பேசின இந்த வீடியோ தான் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு.